முருங்கைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாய் போட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன விட்டு இஞ்சி எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி அப்படி கடாயில் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். கடலை என்கிட்ட வறுத்த கடலையே இருக்குது. அது ஒரு 1/4 கப்பு கடலை எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கடாயில் வறுக்கும் போது அந்த கடலையும் போட்டு வறுத்துக்கோங்க. இல்லை இந்த கலர் மட்டும் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துகிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். இதெல்லாம் முருங்கைக்காயை வேக வைக்க போகிறோம். சீன்சட்டியை போட்டிருக்கேன். முருங்கைக்காயை போட்டுடலாம். உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறணும். 10 மினிட்ஸில் கைக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு மூடி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வேகணும். இடையில நம்ம அப்படியே வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கலந்து விட்டு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப குழையவும் கூடாது. அதை நம்ம பார்த்து எடுத்துடலாம். தண்ணி சேர்த்தாச்சு. சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். வறுத்து வச்சுருக்கிறத நம்ம அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை போட்டாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துடலாம். ஜீரகம், ஒரு பட்டை, 3 பிரியாணி இலை எல்லாத்தையும் நல்லா அப்படி போட்டு எண்ணெயில் நல்லா போட்டு நல்லா வெடிச்சு விட்டுறலாம். ரொம்ப செவந்துடக்கூடாது. சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்படியே கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கி விடணும். நல்லா வணங்கி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வரணும். 2 வெங்காயத்தை நான் பொடியாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுமாதிரி தக்காளியும் 2 தக்காளியும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளியையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் கடலை மசாலாவை சேர்த்துடலாம். தேங்காய் கடலை மசாலாவை சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற முருங்கைக்காயை இதோட சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி முருங்கைக்காய்க்கும் உப்பு போட்டிருக்கேன், கிரேவிக்கும் உப்பு போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு கொதி வந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இல்லை நமக்கு பொரியல் டைப் வேணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். செமி கிரேவினா அது இல்லைன்னா சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அப்படி இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த கிரேவியோட அந்த முருங்கைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரணும். நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம் பண்ணி மூடி வச்சிடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம எடுத்து வச்சிடலாம். முருங்கைக்காய் பொரியல் நல்லா ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டோன்னா நமக்கு அப்படியே இந்த பொரியல் பதத்துக்கு வந்துடும். நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னோடய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில்
வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முருங்கைக்காய் பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு.